வணக்கம். எத்தனையோ சண்டைகள் வந்தாலும் எத்தனையோ சலிப்புகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகித்து முன்னேற முயற்சித்து எந்நாளும் எல்லோரும் ஒற்றுமையாக அனைவரும் ஒன்று கூடி வாழ இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வந்தது. இது இந்தியா ஒரு சுதந்திர குடியரசாக மாறிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியது. ஜனவரி 26ஆம் தேதி தான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு இதே நாளில் இந்திய தேசிய காங்கிரஸ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியாவின் சுதந்திர பிரகடனமாக பூர்ணமாக அறிவித்தது. இந்திய சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம்? நமக்காக சட்ட திட்டங்களை நாமே உருவாக்கி கொண்டோம் இல்லையா? நமக்கென அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொள்ள நமக்கு 2 வருடம் தேவைப்பட்டது. சுதந்திர தினம் என்பது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் தான் நாம் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் என்பது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 தான். எனவே தான் ஜனவரி 26 குடியரசு தினமாக நம் அரசியல் சாசனம் அமலுக்கு வந்த தினத்தை தான் குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். நம் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் யாரு? ஜனாதிபதி. அப்போ அவர் ஜனாதிபதிங்கிறது யாரு? குடியரசுத் தலைவர். எனவே தான் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். மாநிலங்களில் அவருடைய பிரதிநிதியான ஆளுநர்கள் கொடியேற்றுவாங்க. சுதந்திர தினத்தன்று மக்களின் தலைவர் யாரு? நாட்டின் பிரதமர். எனவே தான் டெல்லியில் பிரதமர் கொடியேற்றுவார், மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவார்கள். எங்கே கொடியேற்றுவார்கள்? சுதந்திர தினத்தன்று பிரதமர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி ராஜவீதியில் கொடியேற்றுவார். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த இடம்தான் இந்தியா கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியரசு மாளிகை இங்கே தான் இருக்கிறது. இதற்கு தான் ராஜவீதி என்று பெயர். சுதந்திரம் கிடைக்க பாடுபட்ட தலைவர்களின் பெருமையை நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். குடியரசு தினத்தன்று இப்போதைய நிலவரம் என்ன என்பதை முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. இந்தியாவின் பலத்தை எடுத்து சொல்லும் விதமாக இந்திய அரசுகளும் மாநில அரசுகளும் என்ன என்பதை வாகனங்களின் அணிவகுப்பு வாயிலாக பார்க்க முடிகிறது. சுதந்திர தினத்தன்று எந்த ஒரு அணிவகுப்பும் நடைபெறாது. ஏன்னா அது பழம்பெருமைகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதாகும். எங்கள் தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினால். எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை ஜாதி, எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள்தான். வாழ்க மக்கள், வளர்க பாரதம். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.